ரோஹிணி வந்து ஒவ்வொரு டைமும் மாட்டாம தப்பிச்சுட்டே இருக்காங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணி வந்து பார்வதி வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. அங்கிள் வந்து ஆன்ட்டியை 5 லட்ச ரூபா முத்து மீனாக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆன்ட்டி வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட சுத்தமாவே காசு இல்லை. இப்போ நான் என்ன பண்றதுனே தெரியலங்க ஆன்ட்டி. என்னோட தாலி கொடி மட்டும்தான் இருக்கு. அதையும் நான் வித்து தான் ஆன்ட்டிகிட்ட கொடுக்கலான்ட்டு யோசிச்சிருக்கேன். மனோஜ் கிட்டேயும் அதுதான் சொல்லிட்டு வந்தேன். மனோஜ் வந்துட்டு வேண்டான்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே பார்வதி இருந்துகிட்டு, என்னம்மா சொல்ற ரோஹிணி, இந்த வயசுல நீ தாலி கொடியெல்லாம் வித்து நீ காசு வாங்கணுமா? அதுவும் நீ வந்து வெறும் கழுத்தோடய இருப்ப. அதெல்லாம் இல்ல, என்கிட்ட வந்து 5 லட்ச ரூபா அமௌண்ட் இருக்கு, அது வேணா தரேன், அது உங்க ஆன்ட்டிகிட்ட கொடுத்துரு. இல்லைங்க ஆன்ட்டி, அந்த அமௌண்ட்லாம் எனக்கு வேண்டாம். நான் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு வந்துட்டு சொன்னேன். எனக்கு கஷ்டமா இருந்தது, யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்ல பரவாயில்ல, என்னோட அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கு, அது வேணா எடுத்துக்கோ. எப்போ உன்கிட்ட காசு இருக்கோ அப்ப நீ அந்த 5 லட்ச ரூபா கொடுத்துரு. அதான் மனோஜும் வந்து பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சுல்ல, அதனால நீ கூடிய சீக்கிரத்துல கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அதனால உன்கிட்ட கொடுக்குறேன், நீ போயிட்டு ஆன்ட்டிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே, அப்பாடா நம்ம இதுக்கு தான் வந்தோம், ஆன்ட்டி கரெக்டா சொல்லிட்டாங்க, இதுதான் நல்ல சான்ஸ், இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு நம்ம விஜய் ஆன்ட்டிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. ரோஹிணி வந்து வித்யாவுக்கு கால் பண்ணிட்டு, நான் சொன்ன மாதிரியே நடக்க போகுது, நான் போயிட்டு பார்வதி ஆன்ட்டி கிட்ட புலம்புனா பார்வதி ஆன்ட்டி எனக்கு 5 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்தாங்க, இப்போ அவங்களோட காசை எடுத்துட்டு போயிட்டு வேற ரேக்ல வச்சுட்டு வேற எங்கேயோ வச்ச மாதிரி நான் வந்து காமிக்க போறேன், நீ எப்பயுமே மாட்டாம தப்பிச்சுட்டே தாண்டி இருக்க அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.